ஓம் சாந்தி. வணக்கம் என் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான விஷயத்தை பற்றி சிந்திக்கலாம். உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானமும் இருக்குது, ஆனால் மனம் மட்டும் திருப்தியாகவே இல்லை. அது ஏன் தெரியுமா? இன்னைக்கு பாபா அதுக்காக ஒரு அழகான ஒரு பதில் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய உலகத்திலேருந்து உங்க முகத்தை திருப்பி கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ இந்த ஒரு வாக்கியத்துல நம்ம முழு வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ரகசியம் மறைந்திருக்கு. அப்ப உலகம் நமக்கு துக்கம் தருகிறதா? நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? அவர் தான் என்னை கஷ்டப்படுத்தினாரு, அவர் தான் எனக்கு துக்கம் கொடுத்தாரு, இந்த சூழ்நிலைனால நான் துக்கம் ஆயிட்டேன், இந்த உலகமே ஒரே பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு துக்கம் தரது யாரு? உலகம் நமக்கு துக்கம் தரவில்லை, ஆனால் உலகத்தின் மேலே உள்ள அந்த பற்றுதல் தான் நமக்கு துக்கம் தருகிறது. ஒரு பொருளை அதிகமாக பிடித்து கொண்டால் அதை இழந்துருவோங்கிற அந்த பயம் வருது இல்லையா? ஒரு மனிதரை நீங்கள் அதிகமாக சார்ந்திருக்கீங்கன்னா அவர் மாறும்போது துக்கம் வரும். அதே மாதிரி ஒரு பதவியை பிடித்து கொண்டீங்கன்னா அது போகும்போது வேதனை வரும். அதனால துக்கத்தின் காரணம் உலகம் அல்ல, துக்கத்தின் காரணம் அது மேல வச்சிருக்கிற பற்று தான். இந்த பற்று தான் எல்லா துக்கத்துக்கான காரணம். இப்ப நம்ம ஒரு தாமரை மலரின் அந்த ரகசியத்தை பார்க்கலாம். இப்போது ஒரு தாமரை மலரை நினைத்து பாருங்களேன். அது சேத்துல தான் இருக்கு, ஆனாலும் சேரு அதன் அழகை கெடுப்பதில்லை. அந்த தாமரை சேத்துக்கு நடுப்புற இருந்தாலும் அழகா மலர்ந்து வருது. அதே போலதான் நம்மளும் இந்த உலகத்துல வாழ வேண்டும், ஆனால் உலகம் நம் மனசை கட்டுப்படுத்தக்கூடாது. இதுதான் உண்மையான வைராகியம்னு சொல்லலாம். உலகத்துல இருந்தபடியே சுதந்திரமாக வாழ வேண்டும். அதுக்கு முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் யாருன்னு. அப்போ நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணம் ஒரு சின்ன மறதி தான். அது என்ன? நான் யாரு என்று மறந்துட்டோம். நான் இந்த உடல் என்று நினைத்தேன். இந்த குடும்பம் என்னுடையதுன்னு நினைக்கிறோம், இந்த சொத்து என்னுடையதுன்னு நினைக்கிறோம், இந்த பேர் என்னுடையது, இந்த பதவி என்னுடையது என்று நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதிலிருந்து என்ன வருது? பயம் வர ஆரம்பிக்குது, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், வேதனை, இதெல்லாம் வந்தது. ஆத்ம உணர்வின் அதிசயம் பார்க்கலாம். ஒரு நாள் நான் என்ன ஆத்மான்னு நினைக்கும் போது, நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலை இயக்கக்கூடிய இந்த உயிர் ஆத்மான்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த உலகம் மாறுவதில்லை, மனிதர்கள் மாறுவதில்லை, சூழ்நிலையும் மாறாது, ஆனால் என்னுடைய பார்வை அதை பற்றி உள்ள என்னுடைய பார்வை மாறுது. இதுதான் ஞானத்தின் அதிசயம். இப்ப தூய்மை என்றால் என்னன்னு பார்க்கலாம். பாபா என்ன சொல்றாரு? தூய்மை என்பது வெறும் வெளிப்புற செயல் மட்டும் அல்ல. நம்ம எண்ணங்கள தூய்மை இருக்கணும், பார்வையில் தூய்மை, உணர்வுகளில் தூய்மை, நோக்கத்தில் தூய்மை, மற்றவர்களை பார்க்கும் விதத்தில் தூய்மை. இதுதான் உண்மையான தூய்மை. இப்ப ஆத்மாவின் இயற்கையான குணங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ஒரு ஆத்மாவின் இயற்கையான குணங்கள் என்ன? அமைதி, அன்பு, ஆனந்தம், சக்தி, தூய்மை. இதெல்லாம் வெளியிலிருந்து வர வேண்டியதல்ல, இது எல்லாமே எனக்குள் மறைஞ்சிருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா, மேகத்துக்கு பின்னாடி சூரியன் மறைந்திருக்கிறது போல இந்த தேகாபிமான காரணத்தினால இந்த குணங்கள்லாம் அது பின்னாடி மறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த குணங்கள் எல்லாம் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இன்றைய சுய சோதனை. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். உங்களை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, என்னுடைய மனம் அதிகமா எங்க இருக்கு? உலகாயுத விஷயங்கள் என் மனம் அதிகமா இருக்கா, இல்ல பாபாவின் நினைவுகள் அதிகமா இருக்கா? ஏனென்றால் மனம் எங்க இருக்கிறதோ வாழ்க்கை அங்கதான் செல்லும். மனம் உலகாயுத விஷயத்துல இருந்ததுன்னா அதுல அழுத்தம் அதிகமாகிறது. அதே மனம் பாபா நினைவுல இருக்கும்போது அமைதி அதிகமாகிறது. ஓகே, இந்த நாளுக்கான ஒரு நிறைவு சிந்தனை. இன்னைக்கு இந்த ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாம். இந்த முழு நாளும் ஒரு நினைவு வைத்திருக்கலாம். என்னன்னா, நான் இந்த பழைய உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் பரமாத்மாவுடைய குழந்தை. இந்த நினைவு நம்ம அடிக்கடி கொண்டு வரணும். இந்த நினைவு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, பழைய உலகம் ஒரு கனவு போல தெரியும். இப்போ என்னுடைய உண்மையான வீடு அந்த பரந்தாமம், அது உண்மையா நமக்கு அனுபவம் ஆகும். பாபாவின் நினைவு அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா, நம்ம மனம் அமைதியாகும், இதயமும் தூய்மையாகும், வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். ஓம் சாந்தி.